हयग्रीवमुपास्महे எத்தனையோ கோஷ்டிகள்லாம் தெரிவிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியதான இளம் பிஞ்சுகள் அவளை இங்க ஒண்ணு சேர்த்திருக்கிற ஒரு பெரிய மகத்தான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் ஆண்டாள் கோஷ்டியினர் தான். அவ மனசு வச்சா சம்பிரதாயம் தடைக்கும் என்பதற்கு இதுதான் சான்று. சம்பிரதாய நகரி என்பதாக இந்த நிகழ்ச்சியை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு எண்ணம். இந்த காலத்துக்கு அவசியம் வேண்டியது சம்பிரதாயத்தினுடைய அறிமுகத்தை நாம் இந்த இளம் தலைமுறையினருக்கு அவசியம் கொடுக்க வேண்டும். அதற்காக குழந்தைகள்லாம் வந்திருக்கா பாருங்க. இந்த மாதிரியான ஒரு குழந்தைகள் கோஷ்டி இந்த சபையில இது வரைக்கும் கிடையவே கிடையாது. இன்னைக்கு தான் முதல் தடவை இந்த குழந்தைகள்லாம் இந்த சபையில வந்து தேசிகனுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமானபடினால இனிமேல் அவர்கள் இந்த சம்பிரதாயத்தை தாங்குவார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமாக சுவாமி புதேரி வாத்தியார் ரொம்ப சிறுவாக்கனால அவர் சோபனம் சொன்னாக்க அதை நடத்தி கொடுத்துருவார் தேசிகர். அவர் இப்ப சொல்ல வேண்டிய வார்த்தை அதை நடத்த வேண்டிய பொறுப்பு சுவாமி தேசிகர். அதனால அது நடந்துட்டு இருக்கு. இனிமேல் அதே மாதிரியாக இவருடைய வாக்கு இந்த குழந்தைகள்லாம் நாளைக்கு சம்பிரதாய தூண்களாக வளருவார்கள் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. அதனால இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் பரிசிரமம் போட்டிருக்கா. 2 மாசமா இல்ல 3 மாசமா நீங்க பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு காரியங்கள் இருந்தா கூட அதெல்லாம் நீ பார்த்துக்கோ, நான் எனக்கு மேல இங்க குழந்தைகள் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரியாக ரொம்ப ஒரு கோஷ்டியா ஒத்துமையாக இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஒன்னொன்னும் பார்த்து ஒன்றி உலகம் படைத்தான் பெருமாள் பண்றாப்புல இவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பெருமையெல்லாம் சேமிக்க போறோம். நம்ம எல்லோருமாக இந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் என்பதை தேசிய குறிப்பிட்டு பிரார்த்தித்துக் கொண்டு இந்த ஆண்டாள் கோஷ்டியினருக்கு இந்த மேற்கொண்டு இந்த நிகழ்ச்சியை எடுத்து செல்லும்படி பிரார்த்திக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை பத்தி சுவாமி அவர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டார். எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா உட்காந்து குழந்தைகளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் இருந்தாக்க ரொம்ப சௌகரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இப்போ டிராயிங் காம்படிஷன். குழந்தைலாம் இங்க டிரா பண்ணுவா. ப்ளீஸ் எல்லாரும் உட்கார்ந்துட்டு சைலண்டா இருக்க மாதிரி விண்ணப்பிச்சு. இங்க நிக்கிறவங்க கொஞ்சம் இங்க வந்து உட்கார்ந்துக்கலாம். நிற்க வேண்டாம். இல்ல யாரும் உட்கார்ந்து அவங்களும் சேர்லயும் உட்காந்துக்கலாம். திரு ஜெகநாத பட்டாச்சாரியார் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வரணும்னு பிரார்த்திக்கிறோம். அடியேனும் சுவாமி தேவனாருலகம் சுவாமி சாரநாதாச்சாரியார் அவர் இங்க வந்துட்டாங்க. இப்போ டிராயிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஜூனியர்ஸுக்கு 30 minutes, சப் ஜூனியர்ஸ்க்கு 45 minutes, சீனியர்ஸ்க்கு 1 hour. எஸ் ஆதித்யன், TL அனகா, சிருஷ்டி, விக்ருதி சாரங்கல். அதுக்கப்புறம் ஜூனியர் கேட்டகரியில அக்ஷயா, அனகா சக்கரபாணி, அனகா ராமசுவாமி, அனந்த், ஆர் அரவிந்தன், ஆஷிஷ் ஜி ஐயங்கார், சாருலதா, கௌஷிக், மேகா ஆர் ஐயங்கார், பிரகலாத் அமுதன், AK ராஜஸ்ரீ, ஸ்ரீநிதி,
ஸ்ரத்தா ஐயங்கார், ஆர் சுகன்யா, ஆஷிஷ் ஐயங்கார், அக்ஷர், சௌந்தர்ய நரசிம்மா, சீனியர் செஞ்சுலக்ஷ்மி, ஜனனி, குழந்தைகள்லாம் சம்பிரதாயத்திற்கு தகுந்தாற் போல கோவில்கள்லாம் தீட்டுவார்கள். அதாவது இந்த போட்டியினுடைய ஒரு சாராம்சம் என்ன? அதாவது குழந்தைகளுடைய மனநிலை அன்லிமிட்டெட் இமேஜினேஷன், அது எப்படி இருக்குன்றத இது ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் வந்து சேரவில்லை. ஆனா 40 குழந்தைகள் பங்கேற்க பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகள்லாம் அதற்கு காரணம் இந்த ஆண்டாள் கோஷ்டினர். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் அந்த குழந்தைகளை ஊக்குவித்து இந்த போட்டியில் கலந்துக்கணும் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். போட்டி என்பது நமக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு இதுலலாம் என்ன போட்டி அப்படின்னா, இது வந்து போட்டினாக்க ஒரு ஹெல்தி காம்படிஷன். நம்ம வந்து எதுலையுமே போட்டி போடக்கூடாது. ஆனா ஒண்ணுல மட்டும் போட்டி போடலாம். என்னன்னா ஞான விஷயத்தில். அதே மாதிரி பகவான்கிட்ட நாம் எதையும் கேட்கக்கூடாது. ஒன்ன கேட்கலாம். என்ன கேட்கலாம்? ஞானத்தை கொடு என்பதை கேட்கலாம். எனக்கு பணம் கொடு, எனக்கு பாக்கி வசதிகள்லாம் கொடு என்பதை நாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நம்முடைய சுரூபத்திற்கு விருத்தம். நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே இருக்கிறோம். ஆனால் ஞானம் எதற்காக? நம்முடைய சுரூபத்தை நாம் உணர்ந்து எம்பெருமானுடைய கைங்கரியத்தை பண்ணுவதற்கு உதவி புரிவதற்காக. ஞானத்தை வச்சுட்டு நாம் கர்வப்படுவதற்காக. ஆனால் ஞானத்தை கேட்பதும் எம்பெருமானுடைய கைங்கரியத்துக்காகவே. அதனால நாம் எம்பெருமானிடத்திலே ஞானத்தை கேட்கலாம். அதே மாதிரியாக இந்த போட்டி என்பது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து ஊக்குவிப்பதற்காக. ஒருத்தர் பார்த்து அவளை பார்த்து பொறாமப்படுறதுக்காக. ஒரு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவள் ரொம்ப சகஜமா இருப்பான். அவருடைய பெற்றோர்கள் தான் அவன் நிறைய வாங்கியிருக்கான், நீயே வாங்கல, நீயே பண்ணல, அவ ஃபர்ஸ்ட் வாங்கினான், நீயே பண்ணல அப்படின்றதாக அந்த போட்டியை நாம் ஒரு வேறு விதமாக ஒரு பொறாமைக்காக திருப்புவது என்பது ஒரு குற்றம். பெரியவர்களாக நாம் பெற்றோர்கள் செய்வதுதான். ஆனா குழந்தைகளை பார்த்தோம்னா அந்த குழந்தை நிறைய வாங்கினாலும் அவ 2 பேரும் ரொம்ப சகஜமாக இருப்பார்கள். அவளுக்குள்ள பொறாமை வருது, அந்த வயசுல வருது. அதுக்கு மேல வயசு வர வரதான் எல்லா கெட்ட உணவும் ஒன்னொன்னா நம்ம வச்சுக்கிறது. அதனால இந்த 40 குழந்தைகளும் ரொம்ப அழகாக இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்று அவர்களை நாம் ஊக்குவிப்பது என்பது நமக்கு செய்ய வேண்டியதான ஒரு கடமை. ஏன்னா நமக்கு இந்த சம்பிரதாயத்தை நாம் ஒரு தலைமுறையினரும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள்லாம் சம்பிரதாய ஞானத்தை நமக்கு அளிக்கவில்லைன்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒரு அதர பாதாளத்துல இருட்டுல ஒன்றும் தெரியாத ஒரு கைவிளக்கு கூட இல்லாமல் எப்படி ஒரு அந்தகாலத்தில் இருக்குமோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் சுவாமி தேசிகன் ஒரு வழக்கை கொடுத்து அவருடைய சிஷியர் என்பதாக பரம்பரையாக ஆச்சாரியர்கள் தான் நமக்கு இந்த ஞான பரம்பரையை கொடுத்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு சாஸ்திரத்தையும் சம்பிரதாயத்தையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சியை விடாமல் கொண்டு செய்து வருவது இந்த தேசிக சம்பிரதாய சபா. பேரிலேயே சம்பிரதாய சபா என்பதாக இந்த சபையானது இந்த தேசிக சம்பிரதாயத்தை கட்டி காத்து ஒவ்வொரு தலைமுறையினாக இங்கே பார்க்கலாம். இங்க இருக்கிற சபையை ஆரம்பித்த பெரியவர்கள்லாம் என்ன, அவர்கள் எப்படி இந்த சபையில ஈடுபட்ட பக்த கோடிகளான உங்களுடைய ஒரு ஈடுபாடுதான், உங்களுடைய ஒத்துழைப்பு தான், உங்களுடைய ஆதரவு தான் இது எல்லாம் நடக்குது. இந்த சம்பிரதாயத்தை நீங்கள்லாம் எல்லா மாச ப்ரோக்ராம்கள்லையும் சரி, அது தவிர வருஷ உற்சவமான தேசிகனுடைய திருநட்சத்திர உற்சவத்துக்கும் சரி, எல்லா உற்சவத்திலையும் நீங்க எல்லாரும் வரணும். நீங்க வரச்ச இனிமே ஞாபகம் வச்சுக்கோ, இங்க வந்துருக்கிற குழந்தைகள் எல்லாமும் அழைச்சிடுவாங்க. அவெல்லாம் வந்தாதான் இது கூடவே குழந்தையிலேருந்தே இந்த ருச்சியை கொடுத்து வளர்த்தாங்கன்னா அவளுக்கு அந்த சம்பிரதாயத்திலேருந்து எங்கேயும் போகவே மாட்டா. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவள் இன்னும் நம்மளை விட குழந்தைகள்லாம் புத்திசாலிகள், அதையும் நம்மளே பார்க்குறோம்.
நம்ம இருக்கிற புத்திசாலித்தனை விட நம்ம குழந்தைகள் நம்ம இன்னும் புத்திசாலியா இருக்கு. நமக்கு 20 வயசுல கத்துக்கிற விஷயத்தை 5 வயசுல சொல்லி கத்துக்கிறார். அப்படியாக அவர்களா இருக்கிறபடினாலே அவர்கள் இன்னும் நன்றாக சீக்கிரமாக சுருக்கமாக நம்மளுடைய சம்பிரதாயத்தை எடுத்துக்கொள்வார்கள். அதை நம்ம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், பரிச்சயம் பண்றது. பரிச்சயம்னா அதை கொண்டு வந்து அவர்களுக்கு காட்டுவது. இங்கே இங்க அழைச்சின்னு வந்து இந்த தேசிகம் தன்னதில்லை, தேசிகனை சேவிக்க பண்ணா இங்க ஹயக்கிரீவன் இருக்கார், விசுமன் இருக்கார். அவளுடைய அனுகிரகத்தினால குழந்தைகளும் ஸ்பேஸா இருப்பா, அவளுக்கு இந்த சம்பிரதாய ஞானமும் நன்னா வரும் என்பதனால கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தோம். அவசியம் நீங்கள்லாம் வாங்கும். இந்த குழந்தைகள்லாம் வந்து டிராயிங் முடிச்ச உடனே 1/2 hour அப்புறம் அடுத்ததாக இருக்கக்கூடியதான இந்த ஒரு ஸ்தோத்திர பாடங்களை சொல்லும் போட்டியாக வந்து நடைபெறும். அது குவிஸ் ப்ரோக்ராமுக்கு அடுத்தது இந்த போகுது. எத்தனை நாள் ஆனாலும் கொஞ்சம் முன்ன பண்ண ஆகலாம். ஏன்னா இதெல்லாம் முதல் தரமான முயற்சி. இது வந்து முன்னாடி பண்ணலை, இருந்தாலும் இவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணிருக்கா. அதனால ரொம்ப நன்றாக நடக்கும். தேசிகம் நடத்தி தருவார். இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது ஒரு அதிகப்படியோ குறைவோ இருந்தாக்க அதெல்லாம் நீங்கள் பொறுத்து ஒத்துழைப்பு தந்து நீங்கள் இந்த குழந்தைகளை ஊக்குவித்து நன்றாக இந்த நிகழ்ச்சியை முடித்து தருமாறு பிரார்த்திக்கிறோம். யார் சொல்லி கொடுத்தா? Enggak. शांति शांति गीता मामी गीता मामी எடுங்க ஒன்றும் எடுத்துடலாம். நல்லா இருக்கு. பென்சில் கொடுங்களேன். பேர் எழுதியிருக்காளா? பின்னாடி எழுதியிருக்கா, அது முன்னாடி எழுதிருக்கா, மேலே எழுதியிருக்கா போயிருக்கா? மேலே பேர் கிருஷ்ணான்னு எழுதியிருக்கா. கான்செப்ட் உங்க பேர் எழுதணும், என்ன டிரா பண்ணிட்டு இந்த டைட்டில் எழுதணும் அண்ட் நீங்க பேட்ச் நம்பர். நீ அப்பா பாட்டு எப்போ நம்மளுக்கு நல்லா குழந்தைகளுக்கு அப்பதான் தெரியும் நம்ம சம்பிரதாயம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்க குழந்தையும் வெளில கொண்டு தான் தெரியும். எல்லாருக்கும் காமிச்சு போறா எல்லாரும் பார்க்கலாம். இதெல்லாம் முடிஞ்சப்பறம் எல்லாரும் ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி காட்டணும். Headphones, hey, wait here. The topic is here.
அதை பண்றேன். Hurry up, juniors. Collect our name will go and write your number in the topic, please. Our 10 minutes more for seniors and all. எல்லாருக்கும் 10 minutes தான் இருக்கு. லேட்டா வந்தவங்க 10 minutes தான். வந்துட்டு இங்க இருக்கிற ஓவியங்கள்லாம் சம்பிரதாய விஷயம் சொல்றேன். மைத்ரி என்ற குழந்தை 2 தாமரைப்பூ வரைஞ்சிருக்கார். இதுக்கு என்ன சம்பிரதாயம் கேட்கிறா? எம்பெருமானுடைய 2 கண்கள் 2 தாமரைப்பூ, எம்பெருமானுடைய 2 திருவடிகள் 2 தாமரைப்பூ. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயத்தை குழந்தைகளை நம்ம சொல்லித்தரா. விக்ருதி பொங்கலோ பொங்கல் எம்பெருமானுடைய சன்னதியில இந்த பக்தஜனங்களோட மகிழ்ச்சி எப்பொழுதும் பொங்கி இருக்கணும்ன்றதை காட்டுறது. ரோகன் பஞ்சாயுதங்கள்ல 3 ஆயுதங்களை இந்த குழந்தை வரைந்திருக்கிறது. வில்லு, அம்பு, கதை. பாக்கி 2 ஆயுதங்களும் இதுக்குள்ள அந்தரமா இருக்கு. சங்கு சக்கரம் நிறைய பேர் போட்டிருக்காங்க, அதனால இந்த குழந்தை போடல. பாக்கி இருக்கிற 3 ஆயுதங்களை இந்த குழந்தை போட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரியுதா? ஆதித்யன் குழந்தை சங்கு சக்கரம். அதாவது இதெல்லாம் நிறைய குழந்தைகள் ஏன் வளர்த்திருக்கா அப்படின்னா
இதுதான் வைஷ்ணவ லட்சணம். நெத்தியில திருமன், தோளிலே 2 தோளிலும் சங்கு சக்கரத்தை பொறித்துக் கொண்டு தீயில் பொறிகின்ற செஞ்சுடராடி திகழ்ந்து சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுக்கொண்டு ஆழ்வார் சொன்னபடி இதுதான் வைஷ்ணவ லட்சணம். இதுதான் சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை. இதனால இது எல்லாரும் பார்க்கணும். சிருஷ்டி, கிருஷ்ணனை சிருஷ்டி பண்ணியிருக்கா. ரொம்ப அழகாக குழந்தை எவ்வளவு அந்த குழந்தையுடைய கிருஷ்ணனுடைய முகத்திலே எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஒரு சந்தோஷம், ஒரு கண்ணுல ஒரு அப்படி ஒரு மலர்ந்த கண்கள். அதாவது பாகவதத்தில் கிருஷ்ணன் பிறக்கச்சே ஒரு குழந்தையுடைய கண்ணெல்லாம் வந்திருக்கிறார் சுகர். அம்புஜாட்சணம் என்பதாக அந்த அம்புஜமான கண்ணை காட்டுறது. இந்த குழந்தை கிளிய வந்திருக்கா. கிளி ரொம்ப சம்பிரதாயத்தின் ரொம்ப உயர்ந்தது. சுவாமி தேசியம் தான் கிளி அப்படின்னு சம்பிரதாயத்தை சொல்றது. அதனால இது சம்பிரதாய விஷயம்தான். கிளியாக சுவாமி தேசிகனை வந்திருக்கா அந்த குழந்தை. இதுவரைக்கும் சப்ஜூனியர் இவாள்லாம் 9 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். அவளுக்கு இருக்கிற ஒரு சம்பிரதாய விஷயம், ஒரு அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் அதை விட இன்னும் அற்புதமாக இருக்கக்கூடியவைகள் சப்ஜூனியர்ஸ் தானா. இன்னொரு குழந்தையும் இருக்கு, சாருலதா. சாருலதா ஜூனியர் கீழே ஒரு மண்டபம். ஜூனியர்ஸ் விட ஜூனியர்ஸ் ஒரு ஸ்டேஜ் மேல இன்னும் மண்டபமும் இருக்கு. பெருமாள் மண்டபம். இன்னொரு சப்ஜூனியர்ஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் பொங்கலோ பொங்கல். இதுல பாருங்க, பொங்கல் பானையில திருமணிட்டு இருக்கா. இதெல்லாம் சூக்ஷ்மமான விஷயம். நம்ம மாதத்துல வைஷ்ணவ காலத்துல பொங்கல் பானை வச்சா திருமணிடாது வைக்க மாட்டா பொங்கல் பானை. அது தெரிஞ்சுக்கணும் எல்லாரும் போட்டுருக்கோம். சுகன்யா குழந்தை பொங்கலோ பொங்கல். சங்கு சக்கரம் அழகாக வர்ணங்கள்லாம் தீட்டப்பட்டு ரொம்ப அழகாக அடுத்ததாக மேகா ஆர் ஐயங்கார் என்ற குழந்தை. சம்பிரதாயத்துக்கு பெருமாள் திருவாராதனம் முக்கியம். பெருமாள் கோயில் ஆழ்வார், கோயில் ஆழ்வார் முன்னாடியாக பஞ்சபாத்திரங்களோட பெருமாள் திருவாராதனம் பண்ணும்படியாக அழகாக பெருமாள் திருவாராதனை ஆனவுடனே ஸ்ரத்தா ஜெயன்று குழந்தை. அடுத்தது போஜனம்ன்றதாக நம்மளுடைய ஆன்மீகத்துல இச்சைக்கு அடுத்த காரியம் பண்ண வேண்டியது போஜனம். அதுவும் சம்பிரதாயமாக இலையில உட்கார்ந்து கொண்டு பரிவேஷனம் பண்ணி பக்கத்துல தீர்த்தவர்களோட பண்ணணும்ன்ற சம்பிரதாயத்தை நமக்கு வலியுறுத்தும்படியாக மறைந்திருக்கார். இதெல்லாம் நாங்க எடுத்து சீர்பன்ஸ்ல வைக்கல, அதுவா தானா வருது. இதெல்லாம் தேசிகளுடைய அனுகிறோம். திருவாராதனத்துல வந்து போஜனம் வரணும் யாரும் அதுவா வருது. ரொம்ப அழகாக அனந்தன் குழந்தை வளர்ந்துட்டான். அரவிந்தன்ற குழந்தை மண்டபம் தேர் வளர்ந்துருக்கு. பக்கத்துல சுதர்சன சக்கரம் போட்டு ஒரு நெட்கோணத்துல ஒரு இது வளர்ந்துருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்றதுக்கு அவகாசம் இல்லை, அதனால அது நெட்கோணத்தோட இருக்கு. தேரும் பக்கத்துல நெட்கோணத்துல சுதர்சன காட்டுறது. ஸ்ரீநிதி திருமண் வரைஞ்சிருக்கா. இந்த திருமண்ல எல்லாம் வழக்கமா இருக்கு. அதனால Bye.
பாதுகா சகஸ்ரம் திருவடியை ஒரு மண்டபத்தில் அற்புதமாக ஒரு கமலத்தை ரங்கநாத திவ்யமணி பாதுகா என்பதாக அதுக்கு டைட்டில் கொடுத்திருக்கா. ரொம்ப அழகாக ரேவதின்ற குழந்தை கிருஷ்ணர் வெண்ணையை திருடுறது. அப்படின்ற குழந்தை பாஷகாரருக்கு திருமந்திர உபதேசம் திருக்கோட்டியூரில் எல்லோருக்கும் பயன்படும்படியாக உபதேசம் செய்ததுனால எம்பெருமானாரே இந்த அழைக்கப்பட்ட பாஷகாரர்களுக்கு சம்பிரதாயத்திற்கு உயிர் நாடியது. அதை வந்திருக்கார். அனகா சக்கரவர்த்தி ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் வனவாசம் போறது அந்த காட்சியை பிரஹ்லாத் அமுதன் என்ற குழந்தை திருமண் சங்கு சக்கரம். ஆனா அதனுடைய எஃபெக்டை பார்ப்போம். கலரிங் எஃபெக்ட் ஒரு அட்ராக்டிவ் பார்த்தா கண்ணை பறிக்க முடியாத ஒரு கலர் அட்ராக்ஷன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இந்த திருமண் பெருமாளுடைய திருவடியை காட்டுறது என்பதற்காக அதுக்கும் அந்த படத்தை அழகாக கொடுத்திருக்கிறார். கௌசிக் ஸ்ரீனிவாசன் முன்னாடி பார்த்த கஜேந்திர மோட்சத்துல கருடனையும் பெருமாளையும் குறைவா இருக்கின்றதுனால இந்த குழந்தை அந்த கதையை சேர்த்து வரைஞ்சிருக்காங்க. ஆர் அனகா அப்படின்ற குழந்தை கிருஷ்ணனை எல்லாரும் கலர்ல போட்டா கிருஷ்ணனோட கலர்ல போடணும். கருப்பா இருக்கணும். அது வெறுமை எல்லாரும் பச்சை கலர் நீல கலர் அந்த மாதிரி எல்லாம் போட்டா போறாது. அது இதுக்கு மேல ஒரு இன்னும் சிறப்புடையதாக அமைந்திருக்கிற ஓவியங்கள். சம்பிரதாயத்துல பெருமன் சங்கு சக்கரம்ன்றது இல்லாத அதுக்கு பக்கத்திலேயும் பெரிய திருவடி சிறுவ திருவடியோட காட்சி அளிக்கிறது இந்த ஓவியம். கடைசியாக செஞ்சலட்சுமி என்ற குழந்தை விஷ்ணு கண்டாவதாரகா என்பதா வேங்கடநாதன் அன்றி உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து என்று அந்த திருவேங்கடமுடையான் திருமணி அவதாரமாக அவதரித்த நம்முடைய தேசிகன் அந்த தேசிகனுடைய அவதாரத்தை காட்டி ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து
கேள்விகள் கேட்க போறோம். சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஏன்னா அவளே குழந்தைகள், அதனால ரொம்ப பெரிய கஷ்டமான கேள்விகள்லாம் கேட்க மாட்டோம். வரிசையாக கேட்போம். முதல்ல ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொடுக்குற குழந்தைக்கு அதை ஆன்சர் பண்ணிட்டுன்னா அதுக்கு மார்க். ஒரு கரெக்டான ஆன்சருக்கு 10 மார்க், தப்பான ஆன்சருக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. கரெக்டான ஆன்சருக்கு 10 மார்க். கரெக்டா சொன்னாலும் சரி, தப்பா சொன்னாலும் சரி, கரெக்டா சொன்னா 10 மார்க். ஆதித்யா, சரி உன் பேர் என்ன சொல்லு? ஆதர்ஷ், விஷால், அனகா, சிருஷ்டி, மைத்ரி. ஆதித்யா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, முதலில் குவிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இந்த குழந்தைகளுடைய பதிலை அவருடன் எதிர்பார்த்து சரியாக பதில் செய்தால் நீங்க கை தட்டலாம். முதலில் ராமாயணத்தை எழுதியவர் யார்? ஃபர்ஸ்ட் ராமாயணத்தை எழுதியது யாரு தெரியுமா? தெரியல, உனக்கு தெரியுமா? பாஸ். ரொம்ப கஷ்டமா இருக்க கொஸ்டின் மாத்தணுமா? சரி, ராமனின் குலகுருவின் பெயர் என்ன? ராமனுக்கு வாத்தியார் டீச்சர் யாரு? வெரி குட். அடுத்தது சிருஷ்டி, உங்க இல்லையா? சரி, முதலில் ராமனை அழைத்து போக வந்த முனிவர் யார்? முதல்ல ராமனை அழைத்து போறதுக்கு ஒரு ரிஷி வந்தார். அவர் யார்? Who came first? Which rishi came first to take Rama? Okay. Vishwamitra. Who came to this? ராமன் ஒரு யாகத்தை காக்கிறதுக்காக போனார். அந்த யாகத்தை கெடுக்க வந்தது யாரு? இந்த யாகத்தை தொந்தரவு பண்றதுக்காக யார் வந்தா? அந்த பக்கமா சொல்ல, அந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? சொல்லு சொல்லு. Who came to destroy the yajna? Who came to, யார் இந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு வந்த ராட்சசால் யாரு? அவ பேர் என்ன? ராவன் இல்ல. No. எல்லாம் ஒரு ரவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்த ஜூனியர் குழந்தைகள் யாரான்னு சொல்லலாம். மாரீச். மாரீச். அப்புறம் இன்னும் யாரு? சுபா. வெரி குட். 12 children are participating. இந்த questions பாகவதம் டைட்டில் கொடுத்திருக்கா. பாகவதம் எனக்கே தெரியாது, ஆனா நான் என்னத்த கேள்வி கேட்பேன் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் பேரெல்லாம் உங்க பேரெல்லாம் எனக்கு செகண்ட் தெரியாது. நீ ஆன்சர் பண்றதா பேர் சொல்லுங்க, உங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பா. ஓகே, முதல் கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸ்ரீமத் பாகவதம் எந்த இடத்தில் சூதரால் சொல்லப்பட்டது? In which place Bhagavatam was told? What is the name of the place? No, pass. 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 Kurukshetra illa. First question la ella pass pannala. அந்த இடத்துல ஒரே அரண்யம்னு சொல்லுவா. என்ன அரண்யம் அது? காடு. வெரி குட். மேகா. மேகான்னு சொன்னா ரைட் ஆன்சர். கரெக்ட். பரீட்சித் மகாராஜா யாரோட பிள்ளை? பரீட்சித் மகாராஜா
Who's that? Arjuna? No. Tata Virana Sundari. Yes. You must stand early and live with the breath. In Mathura, what is their name? Yeah, correct. Okay. சொல்லு எல்லாத்தையும் சொல்லு சரி, இனிமே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவோம். ஓகே. சரி, கிருஷ்ணரோட பிள்ளை கிருஷ்ணர் நிறைய பிள்ளைகள் உண்டு. ருக்மணிக்கு பிறந்த பிள்ளை பேர் என்ன? கிருஷ்ணருக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு. ருக்மணி கிட்ட பிறந்த பிள்ளையோட பேர் என்ன? கஷ்டமான கொஸ்டினா இருக்கலாம், இருந்தாலும் அபிமன்யு இல்ல, பிரத்யும்னா. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கிருஷ்ணன் வந்து சண்டை போட்ட, அதாவது பானாசுரனோட சண்டை போடச்ச who came to help Banasura? Krishnan was fighting with Banasura. Banasura is whose bhakta? He came to help him. Who is that? Huh? Balram. No. Right, correct. The topic for the senior children is Sampradaya விஷயம். This is only a பரிச்சயம். இந்த சம்பிரதாய லயக்கரி என்பதானது சம்பிரதாயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி இவாளுக்கு பரிச்சயம் பண்றது. சின்ன வயசுல அவளுக்கு சம்பிரதாயத்தை கொடுக்கறதுன்றது இந்த இதிகாசங்கள் மூலமாக ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் சொல்லிதான் குழந்தைகளுக்கு இந்த சம்பிரதாயத்தை அது கதை மூலமா சொல்லணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் சம்பிரதாய விஷயத்தை கொஞ்சம் தத்துவங்களாகவே சொல்ல வேண்டும். இந்த மாதிரியாக இந்த குழந்தைகள்லாம் அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கா. அதனால இந்த கேள்விகள்லாம் இப்ப அந்த மாதிரியாக சேர்ந்து வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12. ஓகே, குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், மிகவும் அதிகமாக பாசுரங்கள் பாடிய ஆழ்வார் யார்? Who made more number of poems? நம்மாழ்வார். Very good. Next question. திருமங்கை ஆழ்வார் மற்றொரு பெயரை கூறு. ஏதாவது ஒரு பெயர் சொல்லு. திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு வேற நிறைய பெயர்கள்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு பெயர் சொல்லு. Right, next question. பெருமாள் கோயில்னு சொல்ற திவ்யதேசம் என்ன? பெருமாள் கோயில்னு ஒரு ஊரை சொல்லுவா. என்ன ஊர்? பெருமாள் கோயில் ஸ்ரீரங்கம் இல்ல. ஸ்ரீரங்கம் ஒரு முக்கியமான திவ்யதேசம் தான். திருப்பதி இல்ல. நிறைய அங்க சண்டையெல்லாம் நடக்கும். சாரி பார்த்தங்க. அடுத்தது, திவ்யதேசங்கள் மொத்தம் எத்தனை? ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிய திவ்யதேசங்கள் எத்தனை? How many numbers? 108. Yes, very good. Next question. சுவாமி தேசிகன் அவதரித்த இடம் பெயர் என்ன? What is the birthplace of Swami? Very good.
இடம் என்ன? ரைட். நீங்க சொல்றதா அவசரப்படாது இருக்காது. பெரியாழ்வாரின் பெண் பெயர் என்ன? Very good. Next question. சுவாமி தேசிகன் ஸ்ரீனிவாசனை பாடிய ஸ்தோத்திரம் என்ன? சுவாமி தேசிகன் ஸ்ரீனிவாசன் பேர்ல ஒரு பெரிய சதகம் பாடியிருக்கார். அது பேர் என்ன? ஏழனம். ஓகே. சரி, வைஷ்ணவ பரிபாடி நீங்க 2 கொஸ்டின் கேட்க. நீங்கள் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இந்த வேணா நீங்கன்றதுக்கு என்ன சொல்லணும்? யூ. ரைட். சரி. அப்புறம் வைஷ்ணவால பெரியவா அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? பெரியவர் அப்படின்றதுக்கு என்ன சொல்லணும்? ரொம்ப காமன். பெரியவர்களுக்கு என்ன பெயர்? வைஷ்ணவர்களுக்கு சொல்லுவாங்க. யாரும் சொல்லணும் யோசிப்போம். பழக்கத்தில் இருந்தாலும் சொல்ல முடியல. வேற ஒண்ணும் இல்லை. சுவாமி அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். வீடு அப்படி வைஷ்ணவால் என்ன சொல்லுவோம்? எல்லாரும் சிம்பிட்டா நெக்ஸ்ட். வீடுன்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சரிப்பா சொல்லு. சரி சார். கேட்கணுமா? சரி. பரநியாசம் என்பதற்கு இன்னொரு பேர் என்ன? ஓபன் கொஸ்டினா? சரி, ஓபனா விட்டுருவோம். அதான் சொல்லுங்க. பரநியாசம் பிரபத்தி. ரைட். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின். கோவில்ல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறது ரூபம். என்ன ரூபம்? சிவன். இதர மதங்களை எல்லாம் கண்டிக்கிறதுக்காக சுவாமி தேசிகன் பண்ண கிரந்தம் என்ன? புரியலையா? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சுவாமி தேசிகன் பண்ணது சததூஷன் என்றதான கிரந்தம். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? திருவாய்மொழி எந்த வேதத்தின் சாரம்? சாமவேதம். வெரி குட். கையா இருந்தா 2 பேருக்கு எல்லாரும் கொடுக்க போயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. இதை குழந்தைகள்லாம் சொல்ல போறேன். ஒவ்வொரு குழந்தைகளும் அவளுக்கு என்ன தெரியும்ன்றத அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்கா. அந்த அப்ளிகேஷன்ல என்ன ஸ்தோத்திரம் கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து அட் ரேண்டம் 2 பாசுரத்தை சொல்ல சொல்லுவார். 2 ஸ்தோத்திரத்தினுடைய ஸ்லோகமோ இல்ல பாசுரமோ ஏதாவது அட் ரேண்டம் கட்டுகள் கேட்பார். அந்த குழந்தைகள் சொல்லலாம். ஓகே, அதனால எல்லாரும் அது பொறுமையா இருந்து கேட்கணும். முதல்ல அந்த குழந்தை பேரு, அது என்ன ஸ்தோத்திர பாடம் அது தெரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான பிஞ்சு குழந்தைகள்லாம் இந்த வயசுல என்னெல்லாம் ஸ்தோத்திர பாடங்கள் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும். அதனால அந்த ஸ்தோத்திர பாடத்தை அந்த குழந்தை கொடுத்துருக்கு. அந்த பேர்ல அந்த ஸ்தோத்திர பாடத்துல 2 ஸ்தோத்திர பாடம் அந்த குழந்தைய கேட்பாங்க. குழந்தை
உனக்கு என்ன தெரியுமோ அந்த 2 கேள்வி கேட்பாங்க. அதான் ஜட்ஜஸ். ஓகே, அந்த கதை கரெக்டா நீ சொல்லணும். ரைட்டா? ஆதர்ஷ் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். சப் ஜூனியர்ஸ்ல ஆதர்ஷ்ன்ற குழந்தை சொல்லுங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் ஆரம்பம். அது சொன்ன பிற்பாடு அவன் என்ன கேட்கிறாளோ அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. அந்த श्रीमान वेंकटनाथार्य कवतार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तांस्तानि ज्ञानानंदमयं देवं विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्रानंद पद्धतीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवम् अहं प्रपद्ये अपौरुषैः अभिवाक् प्रपञ्चैः अद्यापिते भूते मदृष्टपारम् त्वं नाम मुक्त इति त्वयैव कारुण्यतो नाथ कटाक्षणीयः। कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदाकृते प्रतिपदश्रेणी भीषण वरगुणस्तोमभूषण जनिभयस्थान कारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभ जगद्रूप मंडन जरगणत्रास खंडन शतमुख ब्रह्म वंदित शतपथ ब्रह्म नंदित प्रतिविध्वस्त भक्षित लक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन। आचार्य वर्यो में हनेकाम सदाकुति श्री पराजय भट्टार्य श्रीरंगे सप्रोहित श्रीवत्सांग सुदर्शी मां श्रेयसे में सुभूयसे सप्तप्ताकार मध्ये सरसिचुंकुलोद्भासमाने माने कावेरी मध्यदेशे मृत पनिराज भोग पर्यंग भागे निद्रामुद्राभिरामं कटिकटश्यपार्श्वविन्यस्तास्तं पद्मादादि कलाभ्यां परिचितरणं मंगलाजं भजेहं कस्तूरी गलितोर्ध्वपुण्डतिलकं कर्णान्दलोलेक्षणं मुक्तस्मेर मनोहरादलं मुक्ताक्रीडोज्ज्वलं पश्यन्मानस पश्यतो हरौ च पर्यावङ्गेरुहं श्रीरङ्गादिवसेः कथान्वतनं सेवे भूयो विनहं कथाहं कावेरी तटपरिसरे रङ्गनगरे शयानं भोगिने शतमकवने श्यामलौचिम् उपासीनां क्रोशन्तु मधुमदन नारायण हरेः मुरारे गोविन्दे निशं विभूतियोगः श्रीभगवानुवाच भूय एव महाबाहो शृणु मे परमं वचः यत्तेऽहं प्रीयमाणाय वक्ष्यामि हितकाम्यया न मे विदुःसुरगणाः प्रभवं न महर्षयः अहमादिर्हिते वानां महर्षीणां च षड्वशः व्योमामजमनादिञ्च वेत्ति लोकमहेश्वरम् असम्मूढसमस्येषु सर्वपापैः प्रमुच्यते। ॐ श्री परमात्मने नमः। अथ दशमोऽध्यायः विभूतियोगः। श्री
निश्चया हयग्रीवसूत्रम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्कियकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्मके स्वतश्चित्तं शुद्धस्फटिकमणिभूगृत्प्रतिपटम् शुद्धाशत्रीशीपेर्तुतिभिरवदा तत्र भुवनम् अनन्तैश्रय्यन्तैरनुविकितहेषाहलवलम् हताशेषावध्यं हयवदनमीडी महिमाः व्याख्यामुद्रा करशिरसिजैः पुस्तकं चङ्गचक्रे बिभ्रद्भिन्नस्फटिकरुचिरे पुण्डरीके निषन्नः अम्लानश्रीरमृतविशदे अंशुभिः प्लावयन्मा आविर्भूता अनतमहिमा वानसे बाहदीशः कवितार्क्य सिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्त गुरुवे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। यस्या भवतु भक्तजनाद्यन्तु पृथुर्जमन्येषु अविचार्य दूर्णं संदेवतारस्तमनम्य लभ्यं लक्ष्मीसिंहं चरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिपरश्रेणिभीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानधारणा जगदवस्थानकारणा निखिल दुष्कर्म दर्शना निकम सद्धर्म दर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना प्रत्यादिष्ट पुरातन प्रगरण ग्रामक्षणं पाणिजैः अव्यापीनि जगन्त्य कुण्ठ महिमा वैकुण्ठ घण्टीरवः यत् प्रस्ताव दुर्भवनादवन्त्यचित्रणा यादृच्छिका वेदसा या काचित् सहसा महासुरग्रहस्तूना पितामह्यभूत्। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिमुखालीडबन्धुर प्रतिमहा एति जन्तुर विकटमाला परिष्कृत विविधमाला प्रतिमुखालीडबन्धुर प्रतिमहा एति जन्तुर विकटमाया परिष्कृत विविधमाला परिष्कृत स्थिरमायन्त संस्थित जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना शुभ जगद्रूपमण्डल दुर्गणत्रसकण्डन शतमत ब्रह्मनन्दित शतमत ब्रह्मनन्दित वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमत्कृत्यकरस्तीर पारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च तरतैर्गतिफलम् श्रीमत्कृत्यकरस्तीर पारिजातमुपास्महे यत्र तुङ्गैरतुङ्गैश्च रणदैर्गतिफलम् गुरुविस्वरगण्य सर्वभावैः गुणसिन्धौ कृतसम्प्लवस्त्वदीये रणपुङ्गवमन्त्रीभावमिच्छन् अहमस्मेकमनुग्रहास्पदं ते भुवनाशयभूषणास्त्रवर्गं मनसि त्वन्मयतां ममातनोतु वपुराः वपुर्वत्वदीय महिषीनामणि शरणागत रक्षण प्रतिमा न विहातुं नरपुं पुङ्गविहारसित्वं
विदितं भुवने विभीषणो वा यदि वा रावण इत्युदीरितं ते श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रुतीनाम् उत्तरं भागं वेगवत्याक्षरक्षिणं कामादधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी तपने त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयिचा रक्षति रक्षकैः किमन्यैः इतनिश्चितधीः श्रयामि नित्वम् इत्थं स्तुतः वेगवती तटाश्रयं त्वां इत्थं स्तुतः सकृति ह्याष्टभिदेश पद्यैः श्री वेंकटेश रचितैः त्रिदशेन्द्रवन्द्याः दुर्दांत घोर दुरित धीरदेन्द्र वेदी कामासिका केसरी श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रुतीनाम् उत्तरं भागं वेगवत्याक्षरदक्षिण कामादधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी सदापटल विषणे सर्वसाधा आत्मोत्पदे सरिस्फुटत आत्मोत्पदे उत्तरं भागं वेगवत्याक्षरदक्षिण कामादधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी तपने जग्नि नयन तापन अपचिनोत न तापनीय रहस्याना सार कामासिका हरि श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रुतीनाम् उत्तरं भागं वेगवत्याक्षरदक्षिण कामादधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी तपने ममी नयन तापान अपचिनोत न तापनीय रहस्यान कामासिका केसरी आकंठं मालिकृष्ण कंठीरवम् उपरि कुंठिताराधे वेगोपखंड संग विमुक्त वैकुंठ महुमति उपासे बंधुमजुलसे जंतो बंधुर वर्यंग बंधरवणीय विषमविलोचन मीरे वेगति पुलिन केली नरसिंह सन्निधत्तां सदा हृदि श्रुतीनामुत्तरं भागं वेगवत्याश्च दक्षिणं कामादधिवसञ्जीयात् कश्चित् अद्भुत केसरी श्रुति आकण्ठमादिपुरुषं कण्ठीरवमुपरि कुण्ठितारातिं वेगोपकण्ठसङ्गात् विमुक्त वैकुण्ठ बहुमतिमुपासे बन्धुमखिलस्य जन्तोः बन्धुरपर्यङ्क बन्धरमणीयं विषमविलोचनमीडे वेगवती पुलिनकेली नरसिंह कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः எஸ் கௌஷிக் பெரிய திருமொழி 7ஆம் பக்கல் 10 श्रीमद वेंकटनाथार्य कवितार्किक केसरी श्रीमद वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि कलयामि कलित्वं कविं लोकदिवाकरं यस्य गोपी प्रकाशाभिः आविद्यं निहतं तमः
முன்னி உலகேழமையோர் மண்டி ஒன்ன முனிவரோடு தானவர்கள் திகைப்ப வந்து பண்ணுகளை நால்வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளிய வெம்பரமன் காண்மின் சென்னல் மலி கதிர் கவரி வீச சங்கம் அவை முரள செங்கமல மலரை ஏறி அன்னமலி பெடையோடும் அமரும் செல்வத்தன் எழுந்தோர் நின்றுகந்த அமரர் கோவே கரவா மணனாகுதன் கன்றுள்ளினார் போல் மறவாதடியே உன்னையே அழைக்கின்றேன் நரவார் பொழில்சூர் நரையூர் நின்று நம்பி பிராமை எனை பையந்தை பிரானே. என்றழைக்க உள்ளே நின்று என் உள்ளம் குளிரும் ஒருவா கழ்வா கடல் மண்ணை கிளந்த கரும்பே வல்லார் உனை எங்கனம் நான் மறக்கேனே. கரியே இல்லை நின் அருளல் அதனக்கு நிதியே திரு நீர்மலை நித்திலர் தொத்தே பரியே பருவித் தொழும் தொண்டர் தமக்கு கதியே உனை கொண்டு கொண்டுந்தேனே. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि शतीनामुत्तरं भागं वेगवत्याश दक्षिणं कामाददिव सञ्जीयात् कश्चिदद्भुत केसरी सटापटलभीषणे सर्वसाधु हासोद्भटे स्फुरत्कृति परस्फुटद्विकुटिकेऽपि वक्त्रे कृते कृपाकपटके सरन्दञ्जडम्बदत्तस्तन सरोजसदृशदृशाविष्पतिविच्यते व्रजते त्वयि रक्षति रक्षकैः त्वयि च रक्षति रक्षकैः कृमन्यैः इति निश्चितिः श्रयामि नित्यं प्रहरे वेगवति तटाश्रयं त्वम्. பிரகலாதமுதன் கிருஷ்ணாஷ்டகம். वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसि पुष्पसङ्काशं हारनूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कुटिलालकसंयुक्तं पूर्णचन्द्रनिभाननं विलसत्कुण्डलधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं मन्दारगन्धसंयुक्तं चारुहासं चतुर्भुजं बलिपिञ्चाम्बचूडाङ्गं कृष्णं वन्दे जगद्गुरुं उत्फुल्लपद्मपद्राक्षं नीलधीमूतसन्निभं यादवानां शिरोरत्नं कृष्णं वन्दे जगद्गुरुं रुक्मिणीकेलिसंयुक्तं पीताम्बरसुशोभितम् अवाप्ततुलसीगन्धं कृष्णं वन्दे जगद्गुरुं गोपिकानां कुचद्वन्द्वं कुङ्कुमाङ्कितवक्षसं श्रीनिकेतं महेश्वासं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीवत्साङ्गं मनोरजकं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णाष्टकमिदं पुण्यं प्रातरुत्थाय पठेत् कोटिजन्मकृतं पापं स्मरणेन विनश्यति. கண்ணினுள் திருத்தாம்பு. अविदितविषयान्तरश्चकारे उपनिषदां उपगानमात्रभोगः अभितगुणशा तदेकशेषे मधुरवृत्तिय ममाविरस्तु வேறென்றும் நான் அறியன் வேதம் தமிழ் செய்த வேலன் சடுகோப்பன் வன்குருகூர் ஏரெங்கள் வாழ்வாம் என்றேக்கும் மத கவியார் எம்மியாழ்வார் அவரே அதன் கண்ணனும் செலுத்தாமனால் கட்டுன பணிய பெருமாயன் என்ன பண்ணு நன்னி தன்குரு நம்பென்ற கால் அன்னிக்கும் அம்புரம் என்ன பைநன்றாகலும் பாங்கலராகலும் சரணன்றாக திருத்தி பண்ணிக்கொள்வான் குயில் என்றால் பொயில் சேர் குரு நம்பி
தர்மகர கண்பய அன்பன் தன்னை இடங்களுக்கெல்லாம் அன்பன் தன் குருகூர் நர் நம்பிக்கு அன்பனாய் மதுர கவி சொன்ன சொல் நம்பர் பதிவை சொன்னம் காண்பினர் பதினம் செய்தாங்க கட்டின பெருமானன் என்ன பண்ண நன்னி தென்கொரு நம்பி என்ற கால் நன்னிக்கும் அந்தரும் அண்ணாவுக்கு मद्रक्षणफलो मद्रक्षणफलं तथा नमः श्रीपते रेवेति आत्मानं निक्षिपेत् बुधः न्यस्याम्य किञ्चन श्रीमन् अनुकूलोऽन्यवर्जितः विश्वासप्रार्थनापूर्वम् आत्मरक्षां भरं त्वयि स्वामिन् स्वकेशं स्ववशं स्वभरत्वेन निर्भरं स्वदत्त स्वदीया स्वार्थं स्वस्मिन् यस्यति मां स्वयम् श्रीमन् अभीष्टवरद त्वामस्मि शरणं गतः एतदेहावसाने मां त्वत्पादं प्रापय स्वयं त्वच्छेषत्वे हृदयं तत्प्राप्त्यै प्रयोजनं निषिद्धकाम्यरहितं कुरु मां नित्यकिङ्करं देवी भूषणहेत्यादि जुष्टस्य भगवंस्तव नित्यं निरपराधेषु कैङ्कर्येषु नियुक्ष्व मामदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः दृश्यमन्येषु भवतु भक्तिनाथ्यदृश्यमन्येषु अवचारिदूर्णं सम्मेवतार सम्मन्यलभ्यं लक्ष्मीर्धर्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां तदाकृति प्रतिपटश्रेणुभीषणापत् देवो नस्तु बमादनोदु दसदा निर्वर्तयन् भूमिकां रङ्गे दामनलब्ध निर्भररसै रद्यक्षितो पावुकैः यद्भावेषु पृथक्विदेष्वनुगुणान् भावान् स्वयं बिभ्रति यद्धर्मैर्यधर्मिणी विहरते नानाकृतिर्नाहिकान् निर्मग्नश्रुतिजाल मार्गनदसा दक्षणैर्वीक्षणैः अन्धस्तन्वदिवारविन्दगहना यौदन्वदी नाम भाव निष्प्रत्युडरङ्गरिङ्गणमितप्रत्युडबाधश्चडा डोलारो सदोलं भगवतो मात्यं बभुपादुना अव्यासुर्भुवनत्रयी मणिवृतं गण्डूयनैरत्रिणाम् नित्यानस्य परस्य कूर्मवपुषो निःश्वासवातुर्मयः यद्विक्षेपणसंस्कृतो दडिभयप्रेङ्गोलपर्यङ्गिका नित्यारोहणनिर्वृतोर्विहरते देवस्तगैव स्त्रिया कवितार्किकसिंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः वादिद्विभसुभङ्ग पञ्चानन पराक्रमः श्रीमान् वेङ्कटनाथाय शिरं विजयदाम्भुवि श्रीरामानुज सिद्धान्त निर्धारण दुरन्धरा आदिवंशडगो भाग्य यदीन्द्रो जयदात् भुवि कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि इवश्रीनिभीषण वरगुणस्तोमभूषण जनिवयस्तानतारण जगदवस्थानकारण निखिलदुष्कर्मकर्षण निगमधर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन प्रतिपटश्रीनिभीषण वरगुणस्तोमभूषण जनिवयस्तानतारण जगदवस्थानकारण निखिलदुष्कर्मकर्षण निगमधर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन निजपदप्रीत सद्गण निरुपति स्वीत षड्गुण निगम निर्व्यूढ वैभव निजपरव्यूह वैभव हरिहयद्वेषि धारण हर
पुरप्लोषकारणा जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना विशतुष्कमिदं प्रबुद्धसारं पठतां वेङ्कटनायकप्रणीतं विषमेऽपि मनोरथप्रदावन्ने न विहन्येत रताङ्गसूर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति नमः पन्नहनत्ताय वैकुण्ठवसवर्धिने श्रुतिसिन्धुसुतोत्पाद मन्दराय गुरुत्मदे गरुडमखिल वेदनीडादिरूढं द्विषत्पीडनोत्कण्ठिताकुण्ठ वैकुण्ठपीडीकृतस्कन्दमीडे स्वनीडागुदिप्रीत रुद्रासुकीर्ति सनाभोग गाढोपगूढ स्फुरत्कण्टक व्रात वेदव्यदा वेपमान वृजित्वादि पाकल्प विस्पार्यमान स्फटावाटिका रत्नरुचिश्चटा राजिनीराजितं कान्तिकल्लोलिनीराजितं जय गरुड सुपर्ण गर्वीहराहार देवादिपाहार हारिन् दिवोकर्पति क्षिप्ततम्बोलि धाराहिना कल्प कल्पान्दवादूल कल्पोदयानल्प वीरायितोऽत्यक्षमत्कार दहित्यादिजैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष संघर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् नमस्ते नमस्ते पुनस्ते नमः नमैदमजगत् सपर्याय पर्याय निर्यालपक्ष नीलास्पालनोत्पेल पादोदिगीचि चपेटाकता गादबादाल बाङ्गार संहृत्य नागेन्द्र पीडा सुमीभाव भास्मन्नः श्रेणिये चण्डतुण्डाय भृत्यद्भुजङ्गभ्रुवे वज्रणे दंश्रयादुभ्यम् अध्यात्मविद्या विदय्या विदय्या भवद्धास्य मापादयेदादेदाश्च मे मणुरणुगद पक्षिवक्त्र स्फुरस्थारकस्थावक चित्रबाणुप्रिया शेखरस्त्रायताम् न शिवर्गापवर्ग प्रसूदिः परव्योमदामन् वलद्वेषुदर्भ ज्वलज्वालकीय प्रतिज्ञापतीर्न स्थिरां तत्त्वपूर्तिं परां भक्तिवेणुं जगन्मूलगन्धे मुकुन्दे महानन्ददोग्रिं ददीता मुदाका महीना महीना महीनान्तक षट्त्रिंशत् गणचरणो नरपरिपाटी नवीन कुम्भवनः विष्णुरददण्डगोऽयं विपक्ष वाहिनीव्यूहम् विचित्र सिद्धिरस्थोऽयं वेङ्कटेश विपश्चिता गरुडध्वजदोषाय गीतो गरुडदण्डकः कवितार्किकसंहाय कल्याणगुणसारिणे श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा निधि प्रतिभट श्रीनिभीषण वरुण सोमभूषण जनिभयस्थानतारण जगदवस्थानकारण निखिल दुष्कर्मकर्षण निगम सद्धर्मदर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन शुभ जगद्रूपमण्डन सुरगणत्रासखण्डन शतमत ब्रह्मवन्दित शतवत ब्रह्मनन्दित प्रतित विध्वस्तपक्षित भजदहिद्बुद्ध्यलक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन धनुज विस्तार कर्तन जनित मिश्रा विकर्तन धनुज विद्यानि कर्तन भजन विद्यानि वर्तन अमर दुष्टस्व विक्रम
समरुजुष्टभ्रमिक्रम जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन द्विचतुष्टमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतम् विषमेऽपि मनोरथः प्रगावन् न विहन्येत रताङ्गदुर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते नटमाङ्गमहादेशिकाय नमः श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ससङ्कल्पकलाकल्पैः आयुधैरायुधेश्वरः जुष्टषोडशविद्युभिः युजृतां वः परः पुमान् यदा यत्तं जगच्चक्रं कालचक्रं शशाश्वतं पातु वस्तः परं चक्रं चक्ररूपस्य चक्रिणः यत्प्रसूच्यतैराक्तं द्रुमाः परशुलाञ्चिताः सदिद्योहेति राजस्य परिपातुः हेलयाहेति राजेन यस्मिन् दैत्या समुद्रते शकुन्ता इव दाबन्धि शकुन्तः पाल्ये तवः तारत्वमित्य संस्थान्य शब्दे च परिदृश्यते भरताय नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजां यदुपद्मशेषतः पृथिव्यां हरितो राघव पादुका प्रभावः वर्णस्तोमैर्बकुलसमनो वासनामुद्वहन्ति आम्नायानां प्रकृतिमपरां संहितां दृष्टवन्तं पादे नित्यप्रणितविहं पादुकेरं विभक्तुः स्वनामानं मुनिमिह भजे त्वामहं स्तोत्रकामः कल्याणानामभिकर्णिभिः कापि कारुण्यसीमा नित्या मोदा निगमगचसा मौलिमन्दारमाला सम्पद्दिव्या मधुविजयनस्तन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवनः प्रार्थना कामधेनुः चिदचित्परतत्त्वानां तत्त्वयाथार्थवेदिने रामानुजाय मुने नमो मम करीयसे स्वाधीनत्रिविधचेतना चेतनस्वरूपस्थितिप्रवृत्तिभेदं क्लेशकर्माद्यशेषदोषा संस्पृष्टं स्वाभाविकानवधिकातिशय ज्ञानबलेश्वर्य वीर्यशक्तितेजस्तौशील्यवात्सल्य मार्गवाचकसौहार्दसाम्यकारुण्यमाधुर्यगाम्भीर्यौधार्य चातुर्यस्थैर्यधैर्यशौर्यपराक्रम सत्यकाम सत्यसङ्कल्प कृतित्वकृतज्ञताद्य सङ्ख्येय कल्याण गुणगणौघ महार्णवं परब्रह्मभूतं पुरुषोत्तमं श्रीरङ्गशायिनम् अस्मत्स्वामिनं प्रभुध्वनित्यन्यामि नित्यदास्यैकरसात्मस्वभावोऽहं तदेकानुभवः तदेकप्रियः परिपूर्णं भगवन्तं विशततमानुभवेन निरन्तरमनुभूय तदनुगुण जनित अनवधिकातिशय प्रीतिकारित अशेषावस्तोचित अशेष शेषतैक नित्य प्रतिरूप नित्य किङ्करो भवानि श्रीमान वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வாய் பரகாலன் வாய் கருகண்டி வாரி கருள் வாழ்வேந்தன் முனவலியம் கொல்லிக்கென் உள்ளம் குறியாமே வல்லந்திருவாளன் சீர்கல்யன் கால்களே வெட்டி மறுவாளன் தந்தான் மடல் வாரார் வரையும் காரார் வரையுங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுட்டி செங்கலு பேராட்டே பேரார மார்பின் பெருமாமை கூந்தல் நீராள வேதி நிலமங்கை என்னும் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே காரார் வரையுங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுட்டி செங்கலு பேராட்டே பேரார மார்பின் பெருமாமை கூந்தல் நீராள வேதி நிலமங்கை என்னும் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே அம்மூன்று மாறாயில் தானே அறம்பொருள் என்பம் என்று ஆறாறு வட்டி நடையதனே ஏறுவார் சீரா திருகளையும் மேடுவார் சிக்கனும் உலகம் உலண்ட பெருவாயா உழப்பில் கேள்வி அம்மானே இளம் சுட சூடை மூட்டி நடியா நடிய நார்களே திலகம் உலகுக்காய் நின்ற திருவேங்கடத்திலே பெருமானே உலகல் அடியனோடு பாடம் கூறுமாறு கூறாயே
அகலகில்லை நெறியும் என்று அகல்மேல் அறிமை உணர்மார்பா இலகில் உலகம் ஒன்றையா எம்பெருமானே நிகழில் அமரன் முனித்தலங்கள் மிகவும் திருவேங்கடத்தானே புலண்டில்ல அடியன் உன் அடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே அகலகில்லை நெறியும் என்று அல்லர் மேல் வங்கமார்பா நிகழில் உலகம் ஒன்றையா எம்பெருமான் அகலில் என்று அலர் மேலும் பெருமாள்வா நிகழில் உலகம் உண்டறியா எம்பெருமானே நிகழில் முனிக்கலங்கள் மிகவும் திருவேங்கடத்தானே உலகில் என்றானே உன் அடிக்கில் அமர்ந்து புகுந்தேனே आचार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिपटश्रेणी भीषणा वरगुणस्तोम भूषणा जलिभयस्थान तारणा जगदवस्त्रान कारणा निखिल दुष्कर्म कर्षणा निगम सद्धर्म दर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना प्रतिपटश्रेणी भीषणा वरगुणस्तोम भूषणा जलिभयस्थान तारणा जगदवस्त्रान कारणा निखिल दुष्कर्म कर्षणा निगम सद्धर्म दर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना शुभ जगद्रूप मंडना सुरगणत्रास खंडना शतमख ब्रह्म वंदिता शतपथ ब्रह्म नंदिता प्रतित विद्वत्स पक्षिता पतित हिर्बुद्ध्य रक्षिता जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना स्फुटत तिज्जाल पिंजरा पृथुतर ज्वाल पंजरा परिगत प्रज्ञ विग्रह पटुतर प्रज्ञ दुर्ग्रह प्रहरण ग्राम मंडिता परिजन त्राण पंडिता जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथ प्रदावन् न विनन्येत रताङ्गदुर्यगुप्तः विचतुष्कमिदं प्रभूतसारं पठतां वेङ्कटनायक प्रणीतं विषमेऽपि मनोरथ प्रदावन् न विहन्येत रताङ्गदुर्यगुप्तः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः மொழி சிறிய திருமணம் श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்க கற்றி நம்மைத்த கருணை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடிப்பொடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு உடதிசை முடியை வைத்து உடதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை லங்கை நோக்கி கடல் நிறக்கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என்றே உலகத்தீரே என் திருமகன் சேர் மார்பனை என்னும் என்னுடைய ஆவியை என்னும் நின் திருவெற்றாயிருந்து நீ கொண்ட இளமகள் கேள்வனை என்னும் அண்டர் வேடும் தழுவினி கொண்ட ஆய்மகள் அன்பனை எண்ணம் தந்தில் வழங்கும் கோயில் கொண்ட ஆனே தெளிகினேன் முடிவுகள் தவட்கே வாழிபர்காலன் வாழி கலிகன்றி வாழிக்குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் நம்பினோன் மங்கையர்கோன் துயோன் சுடர்மானவே சீராத்திரவழி கூட்டிரைக்கை என்னும் செந்தமிழால் ஆறாமுதன் குழந்தைத்தினான் தன்னடினைக்கு ஏறாவர் சொன்ன அருள்மாறி பாதம் துணி நமக்கே ஒரு வேருந்தி இருமலத்த விஷல் ஒரு வேருந்தி ஒரு வேருந்தி இருமலத்த விஷல் ஒரு முறை ஐனை ஈந்தனை ஒரு முறை இருசுடர் மீதுனில் யங்கா உம்பதில் அங்க இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரைற்று அழல்வாய் வாலி நட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பொறி நூலோடு மானில் இலங்கு மாறுவினன் இருவிரப்பொருமானாகி ஒரு முறை ஈரடி மூல கலந்தனை நான் திசை நடுங்க அஞ்சிர பறவை ஏறி நால்வாய் முன்பதத்து இருசவி ஒதனி வேழ தரந்தை ஒரு நாளில் நீர் மடுவுள் தீர்த்தனை முத்தி நான்மலை ஐவகை வேள்வி வணங்கும் தன்மையை ஏழுலகு எட்டில்
அன்பனாகும் நரதால் இணைந்தாக்கெல்லாம் சம்பனாகத்து அவனுடன் கேண்டவன் நண்பனே நமதல் திருக்கண்ணபுரத்து அன்பன் நாளும் தன்னை மையற்கு மையனே. कविता श्रीमान वेंकटनाथार्य कवितार्थ केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां कृताकृति. செடியாயவன் விழிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடபவா உங்கோவனில் வாசல் அடியாரும் மாணவரும் மரம் பெய்யும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய் காண்பேனே. பேசன் என்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் இருக்கும் நாயகனவானே கபாலனன் போக்கத்து கண்டு கொண்டேன் தேசமாவது சூழ்ந்தழகாய திருக்குறுகுலதனை ஈசன் பாலோல வந்தவைகள் என்ன விளங்கியற்கே. மாயனே மண்ணே வடமுறை வேந்தனை தூய பெருநீரமனை குறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை கூட விளக்கம் செய்ததாம் மோதரனே தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதுவான் என்றனும் தீனில் தூஷாகும் செப்பேலோரன் பாவாய். சுமந்த மாமலர் நீசுடர் தூபம் கொண்டு அடைந்து அமர்ந்து வானவர் வானவர் போன்றுடும் செந்து பூநமழும் திருவேங்கடத்தானுக்கு என்மேல் நமந்தரும் மூற்றுக்கு நடுங்குன்றும் நமர் வீடு தரும் சரண் குன்றமே. கலையாய் குன்றம் கலைவாய் அறிவாய் கலைகிறேன் மற்றிலேன் வளைவாய் நேமி படையால் குழந்தை கிடந்த மாமாயார் எனதாய் சரிந்து போகும்போது போதை இசை நீயே கிளறொளி எழுமை கெடுவதன் முன்னம் மருவிய மாயோன் மருவிய கோவில் மலரிடும் பொய் சேல் மாறிடும் சோலை தளர்விகளாவது சாரதி சதியே. वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि नमः पन्नगनध्वाय वैकुण्ठवशवर्तिने श्रुति सिन्धु सुधोत्पाद मंदराय गरुत्मते गरुडमखिल वेद नीडादिरूढं विशत्पीडनोत्कण्ठिताकुण्ठ वैकुण्ठ पीठीकृतस्कन्धमीडे स्वनीडागति प्रीत रुद्रासु कीर्तिस्तना भोग गाढोपगूढ स्फुरत्कण्ठकव्रात वेदव्यतावेपमान विजिह्वादिपाकल्प विश्वार्यमाण स्फटावाटिकारत्न रोचित छटाराजि नीराजितं कान्ति कल्लोलिनीराजितं जय गरुड सुवर्ण दर्वीकराहार देवादिपाहार हारेन् दिवौकस्पति क्षिप्त दम्भोलिधारा किणाकल्प कल्पान्तपातूल कल्पोदयानल्प वीरायितोच्चमत्कार दैत्यादि चैत्य स्वदारोह निर्धारितोत्कर्ष संकर्षणात्मन् गरुत्मन् मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्ते न कश्चित् समस्ते नमस्ते पुनस्ते नमः नमैदमदहस्त पर्याय पर्याय निर्यात पक्षादिनास्पादनोद्वेल पातोदिनीची चपेटा हतागाद पाताल भांकार संक्रुद्ध नागेन्द्र पीडाग्नि भाव भास्वन्न कष्टेण ये चण्ड तुण्डाय नृत्यधिजं गभ्रुवे वज्रिणेदं श्रयातुभ्यम् अध्यात्म विद्या विधेया विधेया भवद्दास्य मापादयेतादयेताच्च मे मनुरनुगत पक्षि वक्र सुरतारकस्तावकश्चित्र भानुप्रियासे करस्त्रायतां नक्त्रिवर्गापवर्ग प्रसूतिः परव्योम दामन् बलद्वेषि दर्पज्व
ज्वलज्वालकिल्यं प्रतिज्ञावती न स्थिरां तत्त्ववृत्तिं परां भक्तिदेनुं जगन्मूलकन्ये मुकुन्दे महानन्ददोग्रीं दधीतामुदातामहीनामहीनामहीनान्तक षट्त्रिंशद्गणचरणो नरपरिपाटी नवीन कुम्भगणः विष्णुरथदण्डकोऽयं विघटयतु विपक्षवाहिनी व्यूहं विचित्तसिद्धिदत्तोऽयं वेङ्कटेश विपस्थिता गरुडध्वजदोषाय गीतो गरुडदण्डकः विचित्तसिद्धिदत्तोऽयं वेङ्कटेश विपस्थिता गरुडध्वजदोषाय गीतो गरुडदण्डकः कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्त श्रीमान वेंकटनाथार्य भगवद्ज्ञान सोपान वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृति अंतर्ज्योति किमपि विना मंजनं योगदृष्टे चिन्तारत्नं सुलभमिगण सिद्धिमोक्षानिरूपं दीनानाथ व्यसनशमनं दैवतं देवतानां दिव्यं चक्षुश्रुतिपरिषतां दृश्यते रङ्गमध्ये वेलातीतश्रुतिपरिमलं चेदसा मौलिसेव्यं प्रादुर्भूतं कनकसरितस्तैकदेहं सजुष्टे लक्ष्मीभूम्यो करसरसिजैलाडितं रङ्गवर्तुः पादाम्बोजं प्रतिफलति मे भावनातीर्तिकायां साभिप्राय स्मितविकसितं चारुबिम्बादरोष्टं दुःखावाय प्रणयिनि जने दूरतत्काभिमुख्यं कान्तं वक्त्रं कनकतिलकलङ्कृतं रङ्गवर्तुः स्वान्दे गाढं मम विलकति स्वागतोदारनेत्रं माल्यैरन्तस्थिरपणिमणैर्वल्लभा स्पर्शमानैः शोणीकोण सदां सपालनकला दुर्वार कर्वानल शुभ्यक्षुद्र नरेन्द्र चारुरचना धन्यान मन्यामहे देवं सेवितुमेव निश्चिनुमहे योऽसौ दयाळुपुरा नानामुष्टिमुषे कुशेलमुनये सत्तेष्म वित्तेशताम् नास्ति वित्राजितं किञ्चित् न मया किञ्चिदाचितं हस्ति मे हस्तिशैलाग्रे वस्तुपैदामहङ्गनम् श्रीमान ज्ञानानन्दमयं देवं निर्मलं स्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीव उपास्महे கண்ணினுள் சுருத்தான் பெண்ணாய் கட்டுண்ண பண்ணிய பெருமாயே என் அப்பனில் நம்பித்தன் குருவூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் மம தூரம் என்னாவுக்கே நாவினால் நவிற்றி என்பமைதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமை மைய தேவமன்றதியே குருகூர் நம்பி பாவில் இன்னிசை பாடி திருவனேன் क्षीरसागर तरंग श्रीकराचार्य चारुलिक चारुमूर्ते भोगी भोग साइने साइने माधवाय भगवत दिशे नमः माधवा माधवा माधव कवितालिक सिंहाय ஒருத்தருக்கு கிடைக்கல இருந்தாலும் இந்த போட்டியில சில பேர் பிரைஸ் கொடுத்தாலும் அது போட்டி முடிவடைகிறதாக ஒரு எண்ணத்தோட இங்க இந்த காம்படிஷனுடைய முடிவுகளை அறிவிக்கிறோம். எல்லாரும் அந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி அந்த எல்லோருக்கும் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட குழந்தைகள் எல்லோருக்கும் ஒரு கிஃப்ட் உண்டு. எல்லாருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் கிஃப்ட் உண்டு. நீங்கெல்லாம் கோஷ்டியாவே ஏற்றிருக்கணும். இந்த கோஷ்டி கலைய வேண்டாம். குழந்தைகளே நீங்கெல்லாம் மட்டும் பேர் கூப்பிட்ட உடனே வந்து எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் இந்த தேசிய சபையிலிருந்து இந்த ஆண்டாள் கோஷ்டியினர் நடத்தும் இந்த உற்சவத்திலே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டது நீங்கள் கலந்து கொண்டதற்காக ஒரு அத்தாட்சி. அதுக்கப்புறம் பிரைஸ் சொல்லப்படும். அதுல அந்த குழந்தைகள் வந்து பிரைஸ வாங்கிக்குவோம்.
சரி சரி கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கையால மீண்டும் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கிறோம். ஜஸ்ட் கிவ் அஸ் a break. இந்த பிரேக் நடந்துட்டு இருக்கிறது. I need to make an announcement on behalf of this bar. It has been an excellent to see so many young children and participants. More than encouraging their parents, they have encouraged the organizers and ourselves for conducting such an event. C.I. Anaga, Shri Sai, Srinath, Srishti, Vikruti Sarangan, Vishal Iyengar, Maitri, Rohan, Junior category participant A. Akshaya, குழந்தைகளை கை தட்டி வச்சா உட்கார பண்ணுவோம். Akshar Iyengar, Anaga Chakramani, Anaga Ramaswamy, N. Anand, R. Aravindan, Charulata, Divya Sarangan, S. Kaushik, Megha Iyengar, Megha Iyengar,
பிரகலாத் அமுதன், ஆஷி ராஜேஸ்ரீ, ஸ்ரத்தா ஐயங்கார், சௌந்தர்யா நரசிம்மன், ஜி ஸ்ரீநிதி, ஆர் சுகன்யா, உபாசனா, ரேவதி, சீரியஸ், சிஞ்சு லட்சுமி, என் கோபாலகிருஷ்ணன், ஜனனி, எல்லாம் கொஞ்சம் ஜெனரஸா இருக்கும் கேட்டுக்கணும்னா மீரா, பவித்ரா, சீனா கமுதன், ஸ்ரீநிதி தேவநாதன், எஸ் மாதவன், பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக எல்லாருக்கும் இந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்டும் அவர்களுக்கு ஒரு கிஃப்டும் கொடுத்தது. இந்த முடிவுகளை அறிவிக்க வருகிறார் திருமதி ராதா முரளிதர் அவர்கள். அவெல்லாம் குழந்தைகள்லாம் இந்த யாருக்கு இந்த பிரைஸ் சொல்றாங்களோ அவ வந்து பூதேரி சுவாமிகிட்ட இந்த பிரைஸுக்கு அவர்களுடைய கையால வாங்கிட்டா நல்லா புத்தியாகும். எல்லாரும் அவன் கையில வாங்கிக்கணும். இந்த சபையின் சார்பில் அவ கொடுக்கிற பரிசுகள் மட்டுமல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது இந்த ஒப்பித்தல் போட்டி பண்ண பசங்களுக்கு ஒரு ஸ்தோத்திர பாட புத்தகம் சபையின் சார்பில் கொடுக்கப்பட போகுது. எனக்கு பெரிய பாக்கியம். இன்னைக்கு வந்து எல்லாரும் பெரியவாள்லாம் பெரிய காரியம்லாம் பண்ணா எரி வந்து தன் காலை உழைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடியன்னு ஞாபகம் வச்சுட்டு அழைச்சேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணதுக்கு தேசிய சபாக்கு தான் முதல் பிரைஸ்.
congratulations to all the members. The total winner has been the Sampradayam and Deshita Sabha has taken the lead. எவ்வளவு praise பண்ணாலும் போராது. அது எனக்கு வார்த்தை இல்லை. It has been overwhelming the response பார்க்கறதுக்கு. அதனால first prize goes to the Deshita Sabha and all the very active members of the ladies wing who have managed this event so very well. இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களோட பிரைசஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. சப் ஜூனியர் drawing first position goes to Srishti Srinath. Consolation prize is Aditya. Sub juniors, எல்லா குழந்தைகளும் ரொம்ப அழகா சொன்னா, but we have been compelled to declare some prizes. First position goes to Vishal S. Iyengar. இந்த குழந்தைக்கு பகவத் விஷயம் சொல்லணுன்றதுல ரொம்ப ஊற்றம் இருக்கு. அன்னைக்கு கோவில்ல இருந்த திருக்குட ஞாபகத்துக்கு வந்து சேவிச்சுட்டு நான் என்ன சொல்வேன் கேட்பீங்களா நீங்க அப்படின்னு நிக்க வச்சு இந்த கதை சொல்லிட்டேன். நீங்க கேட்கணும் அப்படின்னு முதல்ல வந்து சேவிச்சுட்டோம். ரொம்ப ஊக்கம் இருக்கு, சொல்லணுன்றதுல ரொம்ப ஊக்கம் இருக்கு. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. செகண்ட் பிரைஸ் மைத்ரி. குழந்தைலாம் ரொம்ப பவ்யமா பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது. அழகா கை கூப்பிட்டு ஸ்ரீமான் வைக்கிறநாத்தாரிய சமைச்ச புஸ்தகத்தெல்லாம் எழுதுவா. கை கூப்பிட்டு தேசிய தியானம் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்படியே இது ரொம்ப அழகா சொல்லிட்டு குழந்தை. கான்சலேஷன் TL அனகா. Position 50 points, Adarshan Venugopal. Second place with 40 points, TL Anaga. Consolation prize, Srishti Srinath. Special Judges Prize, Vishal. Junior drawing Akshat Iyengar, first prize. Second prize B. Revati. Third prize Anaga Chakrapani. Consolation prize Prahlad Amudal. This competition, the first prize Shraddha Iyengar. The second position is the tie shared between Upasana and Megha.
சப் ஜூனியர் ரெசிடென்ட் ஒரு பேர் படிச்சிருக்கோம். Third place, Megha Iyengar. Consolation prize, Prahlad Amudan. Sub-junior recitation, Vishal Iyengar. Please come forward, இந்த book வாங்கிக்கோங்க. Vishal Iyengar. ரெசிடேஷன் பண்ணவங்க Maitri. Consolation TL Anaga. Now the prizes for the seniors. Drawing competition, Chenju Lakshmi. Consolation, G. Janani. Recitation, the first prize is shared by, with a tie, Chenju Lakshmi and Meera. Chenju Lakshmi, Meera. Second place, Srinidhi Devanathan. Seniors quiz competition. The first position again is shared, it's a tie between Meera and Chenju Lakshmi. Second position, Pavitra. Third, N. Gopalakrishnan. எல்லா குழந்தைகளுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆசீர்வாதம் இருக்கிற பெரியவா எல்லாரோடும் வருஷம் இது அபிவிருத்தி ஆகி ரொம்ப நல்லா நடக்கணும்னு தேசத்திட்ட ஸ்ரீமதி ராமானுஜாயமா, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசியாயமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட குழந்தைகள் இங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இதே மாதிரி ஒவ்வொரு பட்சம் நீங்க இந்த குழந்தை அழைச்சின்னு வந்து பெருவாள் நீங்க தான் பேரண்ட்ஸ் தான் இந்த குழந்தைகளை வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இங்க அழைச்சின்னு வந்து இந்த குழந்தைகளுடைய இந்த இவ்வளவு ஆர்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் இருக்கு, இந்த கடை இருக்கு, இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்றது. நீங்க ட்ரெயின் பண்ணத்தோட இங்கே போய் இங்க அழைச்சின்னு வந்தா இன்னும் மெருகி இன்னும் தான் வரும். அதனால ஒவ்வொரு பட்சத்துக்கும் இந்த மாதிரி ஆட்சி வந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லா விதமான எதுவும் பெருமாள் எல்லாம் போட்டு திவ்ய தம்பதிகள் தமிழ் மொழி தான் வேண்டிக் கொண்டு 2 வார்த்தை பேச மனோ நந்தனே நந்த நந்தன சுந்தரியை கோதாயை நிச்சமங்கலம் அந்த அடுக்கெல்லாம் வைக்கணும். அந்த குழந்தைகளாக ஏன் போகக்கூடாது, என்ன ஏதோ பிரசக்தி கொடுக்க உட்காரு. அதனால
ரொம்ப அழகா சுவாமி கோவிந்தராஜன் கோச்சிக்க மாட்டார். ஆழ்வார் கோச்சி காட்டும் ஆண்டாள் கோச்சி மறைச்சு போச்சு. ஆண்டோட கிட்ட இங்க காட்ட ஆண்டாள் கோச்சி பார்த்து கடாட்சிச்சார். இதெல்லாம் உட்கார்ந்து எழுந்த சிவிடு உச்சவ போனா ஆண்டாளே காணும். எல்லாரும் பொம்பாய் பேசி போறது கிட்ட சொல்லி போட்டா கடவுளும் ஒரு விக்கிரகம் தான் இங்க இருக்கா அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி இவ இவ்வளவு சாமர்த்தியமா இவ்வளவு பெரிய காரியம் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன்.